ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம மாயா கதையில் ஜூன் 23 இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். நம்ம ஜானகி வந்துட்டு அந்த ரகுராம் பேசுகிறத அப்படியே ரெக்கார்டு பண்ணிடுறாங்க. நம்ம தனாவுக்கு போகுது. அப்போ நம்ம தனா வந்துட்டு ஃபோனை அட்டன் பண்ணி என்னென்னு தெரியல, அம்மா ஃபோன் பண்ணியிருக்காங்க கதிர் அப்படின்னு கேட்டால், அந்த பக்கம் வந்து நம்ம ரகுராம் சொல்கிறாரு, இங்கே பாரு, இனிமே இந்த மாயா என்னோட பொண்ணு கிடையாது. சட்டப்படி இவளை எப்படி இந்த வீட்டை விட்டு துரத்தணுமோ நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, என்னங்க, தப்பான முடிவு எடுக்காதீங்க. மாயா மேலே எந்த தப்புமே இல்லை. நம்ம பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த தனா கிட்ட சொல்லியிருப்பாளே தவிர்த்து உங்ககிட்ட இந்த தனாவை பிரிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல அவ ஒரு காலத்திலையும் சொல்லியிருக்க மாட்டா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் ரகுராம் சொல்றாரு, ஜானகி போது நிப்பாட்டு. நீ உன் பொண்ணுக்காக சப்போர்ட் பண்ற, அது எனக்கு நல்லாவே தெரியுது. அதை நான் இதுக்கு மேலேயும் கண்டிப்பா நான் நம்ப தயாரா இல்லை. இவளை இதுக்கு மேலேயும் நான் இந்த வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்தா இன்னும் நான் பல பேரை இழக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு மேலேயும் இவளுக்கு நீ சப்போர்ட் பண்ண அப்படின்னா அவ்வளோதான், உன்னையும் சேர்த்து இந்த வீட்டை விட்டு அனுப்புற மாதிரி இருக்கும் ஜானகி அப்படின்னு சொல்றாங்க. மாயா ஜானகியை பார்த்து, பெரியம்மா நீங்க எதுவும் சொல்லாதீங்க பெரியம்மா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதோட ஜானகி சொல்றாங்க, மாயா எப்படி மாயா? மாயா சொல்றாங்க, பெரியம்மா நான் பார்த்துக்கிறேன் பெரியம்மா, நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க பெரியம்மா அப்படின்னு. அப்போ பத்மா சொல்கிறாங்க, பார்த்தீங்களான்னு எவ்வளோ திமுறா பேசுகிறத, இந்த வீட்டை விட்டு போன்னு சொல்லியும் இவளை இவ்வளோ திமுறா பேசுகிறா அப்படின்னு. அப்போ பத்மா சொன்னதை கேட்டுட்டு ரகுராம் சொல்கிறாரு, ஏன் பொண்ணு அப்படிங்கிறதுனால தானே நீ இந்த வீட்டில் இருந்துட்டு எல்லாரையுமே இப்படி பேசிக்கிட்டு இருக்க. இனிமே உனக்கும் எங்களுக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லாமல் நாளைக்கு ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் கோவமாக போகிறாரு. இது எல்லாத்தையுமே நம்ம தனா காதல வாங்குறாங்க. தனாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. என்ன இது, அப்பா இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்கிறாரு அப்படின்னு கதிர்கிட்ட, கதிர் நான் இதுக்கு மேலேயும் அமைதியா இருந்தா அது சரி இருக்காது. நான் போய் அப்பா கிட்ட உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுறேன் கதிர். கதிர் சொல்றாரு, இங்க பாரு தனோ, இத்தனை நாளும் மாயா வந்துட்டு உன்னை உண்மையை சொல்லாம தடுத்து வச்சிருக்கிறதுக்கு என்ன காரணம்? கண்டிப்பா மாமா வந்துட்டு உன்னை ரொம்ப தப்பாக நினச்சிடுவார். அதனால தான் அவர் வந்துட்டு மாயா வந்துட்டு சொல்ல வேண்டாம் அப்படின்னு தடுத்து வச்சிருக்கா. இது நாள் வரைக்கும் மாயா வந்துட்டு சொல்லக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தது எல்லாமே அப்புறம் இப்படி ஆகிரும். நீ தயவு செஞ்சு யாருக்கிட்டையும் சொல்லாததனோ அப்படின்னு சொல்ல தனா சொல்கிறாங்க, இல்லை கதிர், இதுக்கு மேலேயும் அமைதியாக இருக்கிறதுல எந்த வித பிரயோஜனமும் இல்லை. நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனா உண்மையை சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு இங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ கதிர் என்ன பண்ணுறாருன்னா நேராக மாயாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மாயா ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு கதிர். அப்போ கதிர் சொல்கிறாரு, மாயா அங்கே இது மாதிரி பிரச்சனை நடந்துச்சுல்ல, இதனால தனா உண்மையை சொல்கிறேன் அப்படின்ட்டு அவ அங்கே வந்துக்கிட்டு இருக்கா. இதை கேட்டதோட மாயா சொல்கிறாங்க, கதிர் அவளை தடுத்து நிறுத்த வேண்டியது தானே. கதிர் சொல்கிறாரு, இல்லை மாயா, என்னால் அவளை தடுக்கவே முடியலை. அவள் கட்டாயம் நான் வந்துட்டு மாமா கிட்ட சொல்லியே ஆவேன் அப்படிங்கிற எண்ணத்தில் அவள் வந்துக்கிட்டு இருக்கா. என்னால் எதுவும் பண்ண முடியல மாயா அப்படின்னு சொன்னதோட மாயாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. சரி இரு கதிர், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயா வீட்டு வாசலுக்கு ஓடி வராங்க. அப்போ தனாவோட ஆட்டோ வந்து நிற்கிது. அப்போ ஜானகி ஓடி போய் தனாவை தடுக்கிறாங்க. தனா வந்து கத்துறாங்க, அப்பா வெளியில் வாங்கப்பா அப்படின்னு. அதே நேரம் நம்ம ஜானகி டக்குன்னு மாயா பிடிச்சி வீட்டுக்கு வெளியில் எடுத்துகிட்டு போயிடுறாங்க தனாவை. அப்போ தனா சொல்கிறாங்க, அம்மா எதுக்குமா என்னை பிடிச்சி இழுத்துட்டு வரீங்க? உங்களுக்கு ஒரு பொண்ணோட வாழ்க்கை மட்டும் நல்லா இருந்தால் போதுமா? இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை எந்த சூழ்நிலையில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டதோட மாயா சொல்கிறாங்க, இங்கே பாருதனா, இத்தனை நாளும் நான் எதுக்காக உன்னை உண்மையை சொல்லக்கூடாது அப்படின்னு வச்சுருந்தனோ அது எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போயிடும். பெரியப்பா கண்டிப்பாக மனசு உடஞ்சி போயிடுவார். அவரோட வளர்ப்பு தப்பாகிருச்சு அப்படின்னு கண்டிப்பாக ரொம்ப வேதனைப்படுவார். தயவு செஞ்சு நீ யாருக்கிட்டையும் சொல்லாமல் பொறுமையாயிரு அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி கேட்குறாங்க. இதை கேட்டதோட தனாவும், சரி மாயா, ஆனால் வேற ஏதாவது உனக்கு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக உண்மையை சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டதோட நம்ம மாயாவும் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல தனா நேராக வீட்டுக்கு போகிறாங்க. அப்புறமா மாயா சொல்கிறாங்க, கொஞ்ச நேரத்தில் அவர் வந்து வெளியில் பார்த்துருப்பாரு, நல்ல வேலை அவளை அனுப்பி வச்சாச்சு.
ஆனா ஒரு பொண்ணோட வாழ்க்கையை பாதுகாக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை கேள்விக்குறியாக போகுதே, அவ சொல்றது நிஜம்தானா மாயா அப்படின்னு சொன்னதோட மாயா சொல்றாங்க, பெரியம்மா கவலைப்படாதீங்க பெரியம்மா, நான் பாத்துக்கிறேன் பெரியம்மா அப்படின்னு சொல்லி மாயா தைரியம் சொல்றாங்க. அப்ப நம்ம ஜானகி சொல்றாங்க, என்னதான் நீ எனக்கு தைரியம் சொன்னாலும் கண்டிப்பா என்னால ஏத்துக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வேதனைப்படுறாங்க. அப்புறமா மறுநாள் காலை நம்ம ரகுராம் வீட்டில் உள்ள எல்லாரையுமே கூப்பிடுறாங்க. எல்லாரும் வராங்க. அப்ப நம்ம ரகுராம் சொல்றாரு, இது மாதிரி இத்தனை நாளும் எனக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருந்த ஒருத்திய இந்த வீட்டை விட்டு அனுப்ப போறேன் அப்படின்னு ரகுராம் சொல்றாரு. இதை கேட்டதோட எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. பத்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப ரகுராமோட அம்மா கேக்குறாங்க, ரகு என்னப்பா? ரகுராம் சொல்றாரு, ஆமாம்மா, இதுக்கு மேலேயும் இவளை வந்துட்டு வீட்டுக்குள்ள வச்சுக்கிறது நல்லதில்லை. என் பொண்ணை எப்படி இழந்தனோ அதே மாதிரி எனக்கு முக்கியமானவங்களையும் நான் இழக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. அதனால இவ இதுக்கு மேலேயும் இந்த வீட்டில் இருக்கிறது நல்லது கிடையாது. இவளை இப்பவே இந்த வீட்டை விட்டு அனுப்புறேன் அப்படின்னு ரகுராம் சொல்றாரு. இது கேட்டதோட நம்ம பாட்டி அதிர்ச்சி ஆகுறாங்க. வக்கீல் அந்த இடத்துக்கு வந்துட்டு, இது மாதிரி இனிமே தனாவுக்கும் அந்த மாயாவுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, சட்டப்படி மாயா உங்களோட பொண்ணு இல்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு சர்டிஃபிகேட்டு தான் இது. இதில் நீங்கள் கையெழுத்து போட்டுட்டீங்கன்னா எல்லாமே முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதோட மாயாவுக்கு பேரதிர்ச்சியாக இருக்குது. அப்போ நம்ம தனத்துக்கு இந்த விஷயம் தெரிய வருது. தனா நேராக கதிர்கிட்ட, கதிர் நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன், மாயாக்காவுக்கு என்னால் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக போயிட்டு காப்பாற்றுவேன்னு சொன்னேன். அதே மாதிரி மாயாக்காவுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு, நான் போய் தான் கதிர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தனா வராங்க. இன்னொரு பக்கம் வக்கீல் நேராக ரகுராமை பார்த்து, சார் இதில் கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்ல நம்ம ரகுராமன் சரி அப்படிங்கிறாரு. அப்புறமா ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, ரொம்ப தப்பான முடிவு எடுக்கிறீங்க, ஏங்க இப்படி பண்ணுறீங்க, மாயா நம்மளோட பொண்ணுங்க. அதுக்கு பத்மா சொல்கிறாங்க, ஏன் ஆண்டி நீங்க எப்ப பார்த்தாலும் மாயா மாயான்னு சொல்லி வெறும் மாயா புராணத்தை மட்டுமே பாடிக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்குன்னு ஒரு பொண்ணு இருக்கா, அவ இப்போ வீட்டை விட்டு போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா, ஒரு இடத்துக்கு போயிட்டு அப்படிங்கிறது கூட உங்களுக்கு தெரியாதா அண்ணி, இப்ப கூட மாயா பத்தியே பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, இவளுக்கு தங்கச்சி பொண்ணு மட்டும்தான் முக்கியம், அவளோட பெத்த பொண்ணை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படுற மாதிரி தெரியல. இது மாதிரி என் பொண்ணு அப்படிப்பட்ட முடிவை எடுத்ததுக்கே அவதான் காரணம். பத்மா சொல்றாங்க, அண்ணே இதுல இருந்து என்னன்னு தெரியுது, எப்படி வந்துட்டு இவங்க அவங்க தங்கச்சியை பிரிஞ்சிருந்தாங்களோ அதே மாதிரி நீங்க தனாவை பிரிஞ்சிருக்கணும் அப்படின்னு இந்த மாயா திட்டம் போட்டு இப்படி பண்ணியிருக்கா. இதை கேட்டதோட ஜானகி சொல்றாங்க, ஏ பத்மா தேவையில்லாம கண்டதையும் சொல்லி அவரை ஏன் இன்னும் மேலும் கோவப்படுத்துற. அதுக்கு பத்மா சொல்றாங்க, அண்ணி நான் உண்மையை தானே சொன்னேன், நான் ஒன்னும் கோவப்படுத்தலையே அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே பத்மா சொல்றாங்க. அப்ப ரகுராம் சொல்றாரு, வக்கீலையா நீங்க பேப்பரை கொடுங்க கையெழுத்து போறேன் அப்படின்னு ரகுராம் கையெழுத்து போட வராரு. அப்ப டக்குன்னு நம்ம தனா அந்த இடத்துல வந்து சத்த போடுறாங்க, அப்பா நிப்பாட்டுங்க அப்படின்னு. அப்ப பத்மா நேரா தனாவை பார்த்து, தனா இங்க எப்படி வந்த, உன்னை யாரு இங்க வர சொன்னது. அப்ப தனா சொல்றாங்க, இங்க பாருங்க, இது என் அப்பாவுக்கும் எனக்கும் உள்ளது, நான் எங்க அப்பா கிட்ட பேசுறேன், நீங்க யாரும் தேவையில்லாம இதுல தலையிடாதிய. இது கேட்டதோட பத்மா அதிர்ச்சி ஆகுறாங்க. தனா வந்துட்டா கண்டிப்பா வந்துட்டு இதையும் நடக்க விட மாட்டாளே அப்படின்னு. அப்ப நம்ம ரகுராம் சொல்றாரு, எதுக்கு கண்டவங்களையும் வீட்டுக்குள்ள விடுறீங்க. அப்ப தனா சொல்றாங்க, அப்பா நீங்க என்னை எவ்வளவு வேணாலும் தண்டிக்கிடுங்க, ஆனா மாயாவை மட்டும் எதுவும் சொல்லாதீங்கப்பா, மாயா இந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக என்னெல்லாம் தியாகம் பண்ணியிருக்கா அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு தெரியுமாப்பா. இங்க பாருங்க, நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன், அந்த புவனேஸ்வரியோட குடும்பத்துல மாட்டாம இருக்கேன்னா அதுக்கு மாயாதான் காரணம். ஒருவேளை அவ மட்டும் அந்த இடத்துல என்னை காப்பாத்தாம இருந்திருந்தா இன்னைக்கு என் லைஃபே நாசமா போயிருக்கும். அந்த புவனேஸ்வரியோட திட்டம் என்ன தெரியுமா, என்னை கூட்டிட்டு போயிட்டு என்ன எப்படியாவது என்ன வச்சு உங்களை பழிவாங்கணும், என்னை வாழா வெட்டியா வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறதுதான் அவளோட பிளான். இது தெரியாம தான் நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ரகுராம் சொல்றாரு. இதுல இருந்துதான் மாயா என்னவே காப்பாத்திருக்கா அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.